வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 10 தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அப்படின்னா இப்போ நம்ம இவனை கொன்னோம்னா அந்த காடஸ் வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிப்பா. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அவனை கொல்றதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொல்றதுக்காக இவங்க பிளான் போடுறாங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்க, இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அவள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கானவளாக இருந்தாலும் நம்ம வந்து அவளை தோக்கடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படி சொல்லிட்டு கொஜிரோ சொல்கிறேன். இந்த பொண்ணும் இவங்களை சாகடிக்க தானே என் வேலை, அதை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறா. நம்மளோட கொஜிரோவும் இதை நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்ல, ஓ எல்லாருமே ஒட்டுக்க வந்து என்ன அட்டாக் பண்ண போகிறீங்களா, அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக தோக்கடிச்சிருவேனே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா இவங்க 3 பேர் வந்து பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. இது ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. ஓ முஷாஷி வந்து எஸ்கேப் ஆக விட்டு என் கூட நீ சண்டை போட போறியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. எக்காரணத்தை கொண்டு நான் வந்து அவனை தப்பிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம முஷாஷி வந்து பிடிக்க, நம்ம முஷாஷி அந்த ஒரு பிளேடு வந்து அவன் பிடிச்சி வச்சுக்கிறான். அதே மாதிரி நம்மளோட சுகுமி வந்து அவ ஒரு பிளேடு வந்து பிடிச்சி வச்சுக்கிறா. இப்போ நம்மளோட பிளான் படி இப்போ நம்மளோட கொஜிரோ வந்து அந்த ஒரு வெப்பன் இருக்கு தெரியுமா, அந்த வெப்பனை வந்து செயலிழக்க வைக்க போறான். அதே மாதிரி வெட்ட அந்த 2 பிளேடு வந்து செயலிழந்துருது. உன்னோட பிளான் வந்து செம்மையா ஒர்க் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து அதான் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம சேர்ந்து சண்டை போட்டோம்னா நம்மள யாருனாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னோட 2 பிளேடு வந்து நீங்க தோக்கடிச்சிட்டா நீங்க என்ன பெரிய ஆளாயிருவீங்களா, இன்னும் என்கிட்ட 5 இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது அந்த ஷீரோ அப்படிங்கிற வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்து இறங்குறான். இவன் என்ன பண்ண போறானோ அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் வந்து சண்டை போடுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் வந்து உங்க கூட சேர்ந்து வந்து சண்டை போட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவர் ஒரு கோவத்தோட வந்து கேட்கறாரு. இல்ல நம்ம சண்டை போட்டதில்லை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அது எனக்கு வேணும், நான் வந்து தனியாக தான் சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து போறாரு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சோகமாகறா. அதை பார்த்து நம்ம சுகுமி வந்து கொஞ்சம் கவலைப்படுறா. இப்போ உங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து நான் தோக்கடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அவன் வந்து ஒரு பவர் வந்து யூஸ் பண்ண, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் இதுல ஏதோ ஒன்று இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவனோட முழு கெச்சிச்சு பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்றான். அதாவது அந்த ஒரு பாக்ஸை தாண்டி இவங்களால வந்து வெளியே போக முடியுது. உள்ள நல்லா ட்ராப் ஆகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற மலையை வந்து இவன் அப்படி தலையில வந்து கவுத்துறான். எல்லாருமே அப்படி வந்து கீழே விழுகிறாங்க. பட் நம்ம கொஜிரோ வந்து அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து அவங்களாம் வந்து தப்பிச்சிடுறாங்க. பட் அந்த ஒரு இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து கீழே வந்து இறந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ அவனோட ஒத்த ஸ்வாடை வச்சு அவன் வந்து என்னென்னமோ பண்றான். அவன் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சுகுமி நம்மளோட கெச்சிச்சு பிளேட் வந்து பறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து பறக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல யாருமே வந்து கீழே விட மாட்டாங்க. ஸோ நான் உழுக வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பெட்டி மாதிரி போட்டு எல்லாத்தையும் வந்து உழுக வைக்கிறேன். நம்ம ஹீரோ எதுக்கு அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கத்த, நீ என்ன அது வந்து உன் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறான். நீ வந்து ஓனிஸ் கூட சண்டை போடணும், அதான் உன்னோட ஆசை, அதுக்கான ஸ்ட்ரென்த் நீ எதுக்கு மக்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற, நீ வந்து ஒருத்தவங்களை டிஃபீட் பண்ணது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான புஷியா மாறுறக்காண்டி. பட் புஷிஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து ஒரு எறும்பு கூட்ட மாதிரி ஒட்டுக்காவே தான் இருப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலையை. அவங்களால வந்து தனியா வந்து சண்டை போட முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. நம்ம கொஜிரோ முஷாஷி என்னால ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் வந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். எல்லாருமே கீழே விழுக நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டன் ஆகுறான். நம்மளோட ஹீரோ எனக்குன்னு இப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான், என்னால நகர முடியல. அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இப்ப வந்து புரிஞ்சிருச்சு, நீ வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன் சொல்லிட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகமே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது இதெல்லாம் நான் தான் பண்ணேன், இந்த இடத்த வந்து ஃப்ரோஸ் பண்ணது நீனா, அப்ப அவங்க பண்ணது என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவங்க எல்லாம் வந்து என்னோட எனிமி அப்படி சொல்லிட்டு இவ சொல்றா. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற பவர் மட்டும் தான் வேணும், அதனால தான் வந்து உன்னை கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உனக்குள்ள தான் நான் இருக்கேன், ஸோ அப்பதான் நான் என்னோட பவர் வந்து அவங்களால எடுத்துக்க முடியும், ஸோ அதனால தான் இப்போ நான் என் பவர் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட உடல்ல இருந்து அவனோட ஆன்மாவை மட்டும் எடுக்கிறா. இங்க இருந்து நீ உயிரோட போகணும்னு நினைச்சினா மற்றவங்களோட சாவுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறா. ஆக்சுவலி நான் வந்து இங்க இருந்து சர்வே ஆகவே தேவையில்லை, ஏன்னா நான் வந்து தான் வீக்கானவன், எனக்கு வந்து தெரியும் நான் தான் வந்து வீக்கானவன் சொல்லிட்டு. பட் என் கூட வந்து இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க கூட நான் வந்து ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவங்க கூட எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அந்த பொண்ணு நீ நினைக்கிறதெல்லாம் நான் செல்ஃபிஷ்னஸ் சொல்லிட்டு நினைச்சேன், பட் உன் கூட இருக்கிற 2 பேத்துக்கு வந்து நீ வந்து விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற, ஆனா உன்னால தனியா வந்து சர்வே ஆக முடியாது. பட் இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்கு, உனக்கு வந்து என்ன வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க, எனக்கு நீங்க என்ன தந்தாலும் போதும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது வெரி குட், நான் வந்து நீ நம்புறேன், என்னோட பவர் வந்து உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த லேடியோட பவர் வந்து கொடுக்குறாங்க. நான் சண்டை போடுறக்காண்டி உன்னோட பாடி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட பாடி வந்து அந்த லேடி எடுத்துக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த புஷிஸ் கிட்ட இருந்த ஸ்வாட் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து மேல் நோக்கி வந்து இழுக்கப்படுது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்வாட்ல இருக்கிற எல்லா எனர்ஜி ஒரு பிளாக் ஸ்டோன் வந்து உறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பிளேட்ஸ்ல எனர்ஜி இருக்கு தெரியுமா, அந்த எனர்ஜி வந்து சேர்த்து வந்து இழுத்துட்டு இருக்காது. நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆயிட்டு இப்ப வாடா அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட அவன் வந்து பயப்படுறான். நான் தான் வந்து உண்மையான மாஸ்டர் ஒப்சிடியன் காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. நீ வச்சிருக்கிய ஒரு கெச்சிச்சு பிளேட் அது வந்து ஒர்த்தானது தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு மலை இருந்துச்சு தெரியுமா, அந்த மலையை வந்து அவங்க மறுபடியும் திருப்பி நேராக்கிடுறாங்க. ஆக்சுவலி
அந்த ஷீரோவோட பிளேடு வந்து இவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மலை வந்து மறுபடியும் வந்து நேராயிருச்சு. நம்மளோட கொஜிரோ வந்து நம்ம ஹீரோ பத்தி ஷாக் ஆயிட்டு உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஆச்சரியத்தோட வந்து கேட்கறான். அந்த பொண்ணு நான் வந்து இப்ப காட்டுறேன் ஒரு கெச்சஸ் பிளேடை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. நீங்க வந்து எனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. நம்மளோட கொஜிரோவும் இது நம்ம முஷாஷி தானே இல்ல வேற யாராச்சும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து என்னோட பவரை மட்டும் பாரு அப்படி சொல்லிட்டு நம்மளோட முஷாஷி அவனை பார்த்து வந்து சொல்றான். அப்புறம் அந்த நேனோங்கிற பொண்ணும் அவரோட பவர் வச்சு யூஸ் பண்ண பட் அது வந்து அந்த பொண்ணு வந்து ரிப்பிள் பண்ணி விட்டுறா. அவங்க அட்டாக் வந்து உங்களால திருப்பி அடிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா இது வரைக்கும் உன்னோட ஃப்ரெண்டை நான் அனலைஸ் பார்த்ததுல இருந்து அவனால வந்து ஒரு மேஜிக் வந்து ரிப்பிள் பண்ணி விட முடியும். இவ்வளவு நாள் நான் வந்து முஷாஷிக்குள்ள இருந்ததை வச்சு பார்த்தா அவனால வந்து கெச்சிசு பிளேட் வந்து யூஸ் பண்ண முடியாது தான். பட் அவனால அதையும் தாண்டி வந்து பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் முஷாஷி வந்து கில் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்டை வந்து நீ சாக விட்டுரு அப்படி சொல்லிட்டு வந்து கேட்க என்ன தாண்டி எவனாலையும் என் ஃப்ரெண்டு மேல வந்து கையை வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ வந்து சொல்றான். தேங்க்யூ கொஜிரோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குள்ள இருந்த அந்த பொண்ணு வந்து வெளியே வந்து நம்மளோட கொஜிரோ இருக்கான் தெரியுமா அவனுக்கு வந்து கிஸ் பண்ணிட்டு போகுது. நீ நான் வந்து ரொம்ப நாளா பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ வந்து எங்க கூட சேர்ந்துரு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது அதெல்லாம் சேர முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து லொல்லு காட்டுது. இப்போ நான் வந்து எல்லா கெச்சிசு பவர் வந்து பாரோ பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எல்லா பவரையும் வந்து பாரோ பண்ணிட்டு இருக்கா. சர்வே ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒட்டுக்காத இருக்கணும். ஹீரோ நீ வந்து அப்போ ஒரு விஷயத்த சொன்னில புஷிங் எல்லாம் எப்பவுமே வந்து கூட்டமா தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு கூட்டத்தினால தான் இப்போ நீ அழிய போறேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த எனர்ஜில வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோ மட்டும் இல்லாம மத்த எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமான ஷாக். இப்போ நான் வந்து உனக்கு பாய் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல அப்படி இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு எபிசோட் வந்து கொஞ்சம் சின்னதா அதனால சீக்கிரமே வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அனிமேயோட சீசன் 1ல இன்னும் ஒரு 2 எபிசோட் தான் இருக்கு. அது வந்து பயங்கரமா இருக்கும். அந்த 2 வீடியோவை நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.